பலதரப்பட்ட முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அக்கண்டப்பட்டி வைக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி முரளி ரிவிஷன், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் யோகா அப்படி எல்லாம் நிறைய முயற்சிகள்ல கவனம் செலுத்துறோம் இல்லையா? பாபா கூட சொல்லியிருக்காரு, பாப் சமான் ஆகணும் அப்படின்னா இந்த அவ்யக்த மாதம், இந்த அமைதிக்கான மாதம், இத நம்ம சைலன்ஸ் மந்த் அப்படின்னு கூட சொல்றோம். ஈவன் பக்தி மார்க்கத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல மார்கழி மாதம் அப்படின்னு இங்க தமிழகம் உங்களுக்கு கண்டிப்பாவே இத பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மார்கழி மாதத்துல ஃபுல்லாவே பக்தர்கள் அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க பக்தி செய்யறாங்க, பஜனை பாடுறாங்க, விரதங்கள் இருக்காங்களே, கடுமையான விரதங்கள் மேற்கொள்றாங்க. எல்லா விதத்திலையுமே உணவு மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடிக்கிறாங்க. சோ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மந்த் தான் இந்த மாதம், அவ்யக்த மாதம் இல்லையா? அப்ப இந்த மாதம் நாம இந்த பிராமண வாழ்க்கையில எந்த அளவிற்கு மிக அதிகமா நம்ம மேல போகணும், முயற்சிக்கான ஒரு லிஃப்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதமே இந்த அவ்யக்த மாதம். சோ ஸ்பெஷலி இது தபஸ்யாவிற்கான மாதம், மௌனத்திற்கான மாதம், அதிகமான அளவு முயற்சிகளை செய்வதற்கான மாதம் இது. பாபாவினுடைய எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ப பல மடங்கு அடைவதற்கான மாதம் இந்த மாதம். சோ இதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முரளி என்ன அப்படின்னா 21/1/1969. ஏன் அப்படின்னா அந்த 1969ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 18th, அத ஜனவரி 18th பாபா சரீரம் விட்டார். அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் முரளி என்னைக்கு ஆரம்பமாச்சு அப்படின்னா 1969/21 1 ஜனவரி அன்னைக்குதான். அதனால அந்த டேட் மட்டும் 21 இருக்கும். இன்னொன்னு மத்த எல்லா முரளியுமே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இந்த முரளி தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் இல்ல. சோ தட் நான் ஹிந்தில தான் படிக்கிறேன். ஆனா கொஞ்சமா நான் ஹிந்தியில படிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே தமிழ்ல நான் சொல்லிடுறேன். மற்ற முரளிகள், நாளைக்கு எடுக்கக்கூடிய முரளிகள் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. அதனால இத கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்திய நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் முழுமையான தமிழ் விளக்கம் அதுல கொடுக்கப்படும். தென் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நீங்க உங்களோட வீடியோல வந்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப லைவ்லியா இருக்கும், ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த முரளியோட ஹெட்டிங், இந்த முரளியில பாபா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகளை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாது, குழந்தைகள் எந்த விஷயங்கள் மேலெல்லாம் கவனம் வைக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? சோ அவ்வளவு அழகா இந்த முரளியோட அதாவது ஒரு வார்த்தையை கூட நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது 2 விஷயங்கள் மேல கவனம் வைங்க, உங்களோட முயற்சிக்காக இந்தந்த விஷயங்கள்ல நீங்க இன்னும் அதிகமான கவனம் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. சோ இந்த முரளியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி அப்படின்னா பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூடவே நிறைய தாரணைக்கான வார்த்தைகள். எப்படி பிரம்மா பாபா ஏன் நம்மளை விட்டுட்டு போனாரு, குழந்தைகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். யஜ்யம் எப்படி இயங்கும், முரளினா என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். குழந்தைகளின் எல்லா கேள்விகளுக்கும் பாபா இந்த முரளியில பதில் சொல்லியிருக்காரு. சோ உங்களோட கேள்விக்கான பதில்கள் இந்த முரளியில வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த முரளியோட ஹெட்டிங்கே ரொம்ப அழகா இருக்கு. ஷரீர் சூட்டா பரந்து ஹாத் और சாத் நஹி. அதாவது சரீரத்துல இருந்து பாபா விடுபட்டுட்டாரு இல்லையா? இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து பாபா விடுபட்டுட்டாரு. ஆனால் பாபாவின் கைகளும் பாபாவின் துணையும் கூடவே இருக்கிறது. அவர் தன்னுடைய கைய குழந்தைங்களோட சிரத்திலிருந்து அவர் எடுக்கவே இல்லை. தன்னுடைய துணையை குழந்தைகள் கிட்ட இருந்து அவர் விலக்கவே இல்லை. அத பத்தி ரொம்ப அழகா பாபா சொல்லியிருக்காரு. பாபா கேக்குறாரு, நீங்க எல்லாருமே அவ்யக்த மூர்த்தியாக அமர்ந்து இருக்கிறீங்களா? ஏன்னா அவ்யக்த வாணிய நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்மா என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும், நான் வியக்தத்தில் இருந்து, வியக்தம்னா இந்த சாக்கார தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப வியக்தத்தில் இருந்து நான் அவ்யக்தமாக மாறிவிட வேண்டும். அப்ப பாபா என்கிட்ட கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீங்க அவ்யக்த மூர்த்திகளாக அமர்ந்திருக்கீங்களா? அப்படி நம்ம அமர்ந்திருக்கோம் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்திதி ஸ்மிருதி அப்படிங்கிற ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணிக்கலாம்.
பாபா, நான் அவ்யக்த மூர்த்தியாகிவிட்டேன். என்னுடைய பிரகாசமான அவ்யக்த சரீரத்துல அமர்ந்து அவ்யக்த ஸ்திதியிலிருந்து இந்த முரளியை நான் கேட்கிறேன் பாபா அப்படிங்கிற அந்த நினைவை இப்ப நம்மளுடைய மனசுல நாம ஏற்படுத்திக்கலாம். அப்ப இன்னும் ஆழமா ரொம்ப க்ளோஸா இந்த விஷயத்த நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாபா சொல்றாரு, வியக்த நிலையில் இருந்தாலும், அதாவது நம்ம எல்லாருமே இந்த சரீரத்துலதான் இருக்கோம். இந்த சரீரத்தில் இருந்தாலும் அவ்வியக்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு இல்லையா? பிரம்மா பாபா சரீரத்தை விட்டு அவ்வியக்தம் ஆயிட்டாரு. ஆனா குழந்தைகளுக்கு பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கிறாரு? நீங்க இந்த சரீரத்தில் தான் இருக்கீங்க, ஆனாலும் நீங்க எப்போதுமே எப்படி இருக்கணும்? அவ்வியக்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பாருங்க, எப்ப நீங்க அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்கீங்களோ, அந்த அவ்வியக்த நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது? நிறைய டைம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு, இன்னொன்னு முடிஞ்சா இன்னொன்னு அப்படின்னு நிறைய லைன் கட்டி வந்து நின்னுடுது. ஏன்னா பாபா என்ன சொல்யூஷன் கொடுக்கிறாரு? எப்ப நீங்க அவ்வியக்த நிலையில் நிலைத்து விடுவீர்களோ, உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்னு பாபா வந்து கேரண்டி கொடுக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க, வர்த்தமான் சமய் சல் ரஹே சபி பார்ட் आप बच्चों को அதி சீக்கிர அவ்யக்த பனானே கா சாதன் ஹை. தற்சமயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் விதவிதமான சூழல்களை கடந்துகிட்டு இருக்கலாம். எல்லாரோட சூழல்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தற்சமயத்துல எந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கோ, எப்படிப்பட்ட நடிப்புகள் நடந்துகிட்டு இருக்கோ, இது எல்லாமே உங்களை மிக விரைவாக அவ்வியக்தமாக ஆக்குவதற்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மேபி நான் நினைக்கலாம், பாபா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கே, பாபா எனக்கு உடல் வியாதி ரொம்ப அதிகமா இருக்கே, பாபா வீட்டுல தடையை ஏற்படுத்துறாங்களே அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்கக்கூடிய இந்த டே, இன்னைக்கு வந்து 27th December 2024. சோ இந்த டே அட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நிறைய விஷயங்கள், சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது நான் என்னெல்லாம் சூழல்களை கடந்துட்டு வரேன் அப்படின்னு. ஆனா பாபா என்ன ஒரு ஆறுதல் நமக்கு கொடுக்கிறாருன்னா, என்னெல்லாம் சூழல்கள் இருக்கோ இதெல்லாம் எதுக்காக குழந்தை உன் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு பாபா ஆன்சர் பண்றாரு, உங்களை அவ்வியக்தமாக ஆக்குவதற்காக. அப்ப பிரச்சனைகளுக்கு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாவா? தேங்க்யூ சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? யாரெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க பிரச்சனைகளுக்கு? நீங்க ஹேண்ட் கூட ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சோ பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஹிந்தில ஒரு பாடல் கூட இருக்கு, ரொம்ப அழகான பாடல். பிரச்சனைகளை பார்த்து நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனைன்னு பாடாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பாடுங்க, என்னுடைய கடவுள் பெரியவர் அப்படின்னு வந்து பாடுங்க. முஷ்கிலோ சே கேதோ மேரா குதா படா ஹை. பிரச்சனைகள் கிட்ட சொல்லுங்க, என்னுடைய இறைவன் மிக பெரியவர் அப்படின்னு, பிரச்சனைகள் காணாம போயிடும். அப்ப பாபா சொல்றாரு, ஏன் அது வருது அப்படின்னா, அது என்னை அவ்வியக்தமாக ஆக்கி விடுவதற்காக வருது. அப்ப எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் என் முன்னால் இருந்தாலும், அடுத்த லைன் ரொம்ப அழகா பாபா சொல்றாரு, டகுமகு ஹோனேகா ஜரூரத் நஹி ஹை அப்படிங்கிறாரு. தட் மீன்ஸ் அப் அண்ட் டவுன், மேலும் கீழுமாக ஆவதற்கான அவசியம் இல்லை. எது நடந்தாலும் ரொம்ப நல்லா நான் நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம், எந்த பிரச்சனைகளை பார்த்தும் என்னுடைய மனநிலையை மேலும் கீழுமாக நான் ஆக்கிக் கொள்ள கூடாது. शुरू में यज्ञ की स्थापना भी अनायास ही हुई थी. ஆரம்ப காலகட்டத்தில் யஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது? திடீரென்றுதானே யஜ்யம் ஸ்தாபனையானது. அதே போல ஆப் शुरू में यज्ञ की स्थापना में आए थे. நீங்க எல்லாருமே வந்து யஜ்யத்தின் ஆரம்ப காலகட்டத்துல வந்திருந்தீங்க. அப்போ பாப் தாதா முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பார்த்து பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல வந்திருந்தீங்க. அப்ப நம்ம யஜ்யத்துல ஒரு பழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வராங்களோ அவங்க நம்பிக்கை கடிதம் எழுதுவார்கள். இப்ப கூட மவுண்ட் அபுல சமர்ப்பண சகோதரிகளுக்கான பட்டி வந்து நடக்கும். அதுல ஒவ்வொரு வருடமும் நாம மதுபன் போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை கடிதம் அப்படிங்கறது வந்து எழுதுவோம். அதுக்கு வந்து நிக்ஷை பத்ர அப்படின்னு வந்து இந்தியில சொல்லுவாங்க. சோ அந்த நம்பிக்கை கடிதத்தை வந்து எழுத வைப்பாங்க. அந்த நம்பிக்கை கடிதத்துல என்ன வார்த்தைகள் இருக்கும்னா, அகர் பிரம்மா சலா ஜாயே तब भी हमारी अवस्था हमारी निक्षय
அடல் ரஹேகா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்த நம்பிக்கை கடிதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, பிரம்மாவே எங்களை விட்டு போய்விட்டாலும் கூட எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நிலை அசையாததாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருமே அது வரைக்கும் யார பார்த்துட்டு இருந்தாங்க, பிரம்மா பாபா இருப்பார், பிரம்மா பாபா நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல, யாருமே யோசிக்கல. அப்ப எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆமா பிரம்மா பாபா இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாபா குழந்தைங்களை கடிதம் எழுத சொல்லுவாராம், பிரம்மாவே போனா கூட எங்களுடைய நிலை உறுதியாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம பாபா கிட்ட கடிதம் எழுதலாம், பாபா என்ன நடந்தாலும் சரி என்னுடைய நம்பிக்கை ஆடாதது அசையாதது அப்படின்னு பாபா கிட்ட நாம நம்முடைய உறுதியின் கடிதத்தை எழுதலாம். அப்போ பாபா நம்பிக்கை நம்பிக்கை என்றால் என்ன, நிறைய பேர் கேட்பாங்க. பாபா மிக அழகான விளக்கத்தை நம்பிக்கைக்காக கொடுக்கிறாரு. நிக்ஷய் உஸ்கோ கஹா ஜாத்தா ஹை. நம்பிக்கை என்று எதற்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, जिसमें किसी भी प्रकार का किसी भी स्थिति अनुसार विघ्न के समय संशय नहीं आता. அதாவது நம்பிக்கை என்றால் எந்த விதமான எந்த நிலையில் இருந்தாலும் தடை வரக்கூடிய நேரத்தில் கூட சந்தேகம் வராத நிலை. மிக பெரிய தடை என் முன்னாடி நிக்குது, மிக பெரிய பிரச்சனை என் முன்னாடி வந்திருக்கு, விதவிதமான சூழல்களை நான் கடந்து செல்கின்றேன். ஆனால் நான் என்ன பண்ணல, சந்தேகப்படல. பாபா இருக்காரா இல்லையா, நான் கடவுளோட குழந்தையா இருக்கேனா இல்லையா, இத பத்தி நான் சந்தேகப்படவே இல்லை அப்படின்னு. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. परिस्थितियां तो बदलनी ही है, बदलती ही रहेगी. அப்ப பாருங்க, விதவிதமான சூழல்கள் குழப்பங்கள் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது சொல்லப்படுது, மாற்றம் அப்படிங்கிறது தான் மாறாதது அப்படின்னு சொல்லப்படுது. சோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும், குழப்பமான சூழல்கள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அதுல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனா லேக்கின் ஆப் ஜெய்சே கீத் காத்தே ஹோனா பதல் ஜாயே துனியா ந பதலேங்கே அம். உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம். அந்த அளவுக்கு உறுதி இருக்கா? பாபா சொல்றாரு, இப்பேற்பட்ட குழப்பமான சூழல்கள் உங்க முன்னாடி வந்தாலும் நீங்க இந்த மாதிரி பாடுவீங்களா? பாபா, உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன் பாபா, ஓகேவா? அப்படிதானே? அப்படியா? எல்லாருக்கும் ஓகேவா? அது அந்த மாதிரி பாடலை பாடலாமா? तो ऐसे ही आप सभी निक्षय बुद्धि आज के संगठन में बैठे हुए हो. பாபா இன்றைய குழுவை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே நம்பிக்கை புத்தியுடைய குழந்தைகளின் கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த குரூப், இந்த குழுவுக்கு பாபா என்ன பெயர் கொடுக்கிறாரு? நம்பிக்கை புத்தியுடைய குழந்தைகளின் குழு. உங்களுடைய மம்மா கூட எப்போதுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, निक्षय के जो भी आधार अब तक खड़े हैं वह सब आधार निकलने ही हैं. மம்மா எப்போதுமே சொல்லுவாங்களாம், நீங்க எதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, இதனால நான் பாபா மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், இந்த விஷயத்தால நான் பாபா மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு என்னவெல்லாம் நம்பிக்கைக்கான ஆதாரங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு மம்மா எப்போதுமே சொல்லுவாங்களாம். அப்ப பாருங்க, ஒருவேளை எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் என்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு நிலை. ஏன் அப்படின்னா அடித்தளம் உறுதியாக இருக்கணும். அதாவது நான் யார பார்த்து நான் பாபா ஞானத்துக்கு வந்திருக்கலாம், யாராவது எனக்கு வகுப்பு எடுத்திருக்கலாம், அவர்களே இல்லை என்றாலும் கூட என்னுடைய நம்பிக்கை என்னவாக கூடாது அப்படின்னா மாறவே கூடாது. என்னுடைய நம்பிக்கையின் அடித்தளம் உறுதி வாய்ந்ததாக இருக்கணும். மனிதர்களை பேஸ் பண்ணியோ சூழல்களை பேஸ் பண்ணியோ பிற விஷயங்களை சார்ந்தோ எனது நம்பிக்கை இருக்கக்கூடாது. மம்மா இருக்கும்போது குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை அடிக்கடி நினைவூட்டுவாங்க. அப்ப பாருங்க, உங்களுடைய அடித்தளம் உறுதியாக இல்லை அப்படின்னாதான் உங்களுக்கு ஆதாரம் தேவை. எப்ப எனக்கு சப்போர்ட் தேவை? இந்த பிராமண வாழ்க்கையில இவங்க போனா நான் வருவேன், இல்ல இவங்க சொன்னா நான் செய்யறேன் அப்படிங்கிற சப்போர்ட், ஆதாரம் எனக்கு எப்ப தேவைன்னா என்னுடைய அடித்தளம் உறுதியாக இல்லாத பொழுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட அடித்தளமும்
உறுதியாக இருக்குதானே? உங்களுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. என்னோட நம்பிக்கைக்கான ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணி பாருங்க. பாபா சொல்றாரு, ஆதார் கோன்சா ஹை, எதையெல்லாம் நான் ஆதாரமாக வச்சுக்கணும்? அப்ப இந்த பிராமண வாழ்க்கையை நான் முன்னோக்கி கொண்டு போவதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா, பாபா கா ஆதார், संगठन का आधार, परिवार के नियमों का आधार नहीं छोड़ना है. ஒரு பொழுதும் இந்த ஆதாரங்களை நான் விட்டு விடவே கூடாது. 3 விஷயங்கள் பத்தி பாபா சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய ஆதாரம் பாபா. 2வது இந்த குழு இல்லையா? பிராமண வாழ்க்கையில நான் முன்னாடி போறதுக்கு எனக்கு உதவி செய்யறது. நான் தனியா ரொம்ப தூரம் போகலாம் தான். வேகமா போகலாம் தான். ஆனால் நான் நீண்டு நிலையாக இருக்கணும்னா, இந்த குழு எனக்கு ஆதாரமாக இருக்கு. கூடவே இந்த பிராமண பரிவாரத்தின் நியமங்கள் என்னுடைய ஆதாரமாக இருக்கு. சோ, பாபா இந்த ஒரு குழு, இந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு பிராமணர்களினுடைய இந்த குழுவாக செயல்படுதல். 3வது இந்த பரிவாரத்தினுடைய விதிமுறைகள். இந்த ஆதாரத்தை ஒரு பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஆனால் பரீட்சை வரக்கூடிய சமயத்துல என்னெல்லாம் சீன் நம்ம முன்னாடி வருதோ அந்த சமயத்துல நம்முடைய நம்பிக்கை விட்டுடக் கூடாது இல்லையா? நல்லா இருக்கும்போது, நார்மலான சூழல்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்போம். ஒரு பாபா தான் என்னோட எல்லாமே அப்படிங்கிற அளவற்ற நம்பிக்கையில இருப்போம். ஆனால் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பெல்லாம் டெஸ்ட் பேப்பர் உங்க முன்னாடி வருதோ, அப்போ ஒரு பொழுதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களோட நம்பிக்கை உடைந்து போய் விடக்கூடாது. அந்த அளவிற்கு என்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கா அப்படின்னு நான் சோதனை செய்து பார்க்கணும். நிச்சய் அட்டூட் ஹோத்தா ஹை. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது உடைக்க முடியாதது. இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. நாளைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்தா எனக்கு நம்பிக்கை வரும். அப்படி கிடையாது இல்லையா? பிரம்மா பாபா பாருங்க, பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய அனுபவங்களை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கலாம். அதுல எனக்கு ரொம்ப டச்சான ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. வீட்டுல ஒரு 1 மணி, அதாவது ஒரு நெல்லு மணி அளவுக்கு கூட தானியங்கள் வந்து கிடையவே கிடையாது. அப்போ கிச்சன் இன்சார்ஜ் பாபா கிட்ட போய் சொல்றாங்க, பாபா 12 மணி ஆனா வந்து சாப்பாடு போடுறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல பாபா அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாபா வந்து ஒண்ணுமே சொல்லல. சரி குழந்தை பாத்துக்கலாம் அப்படின்னு பாபா போய் என்ன பண்றாரு அப்படின்னா, மெடிடேஷன் ரூம்ல உட்கார்ந்துடுறாரு. ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் கெஸ்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் வந்துட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆயிடுது யோசிச்சு பாருங்க. நான் எல்லாமே இருக்கும். பட் 4 பேருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வந்துட்டா டக்குன்னு நம்மளால சமாளிக்க முடியுதா? ஆனா பாபா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போறாரு, அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு மாட்டு வண்டியில ஃபுல்லா 1 மாதத்திற்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து இறங்குது. 12 மணி அந்த பெல் அடிக்கப்பட்டது. பாபாவுக்கு போக் வைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு தட்டுல பரிமாறவும் பட்டது. அப்ப அடுத்த வேளை 1 மணி கூட வீட்டுல இல்லை அப்படிங்கிற நிலையில கூட பாபாவின் நம்பிக்கை அசையவே இல்லை. அந்த அளவிற்கு என்னுடைய நம்பிக்கை திடமானதாக இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பாத்துக்கலாமே. क्या ब्रह्मा आपका बहुत प्यारा है? அப்ப சிவ பாபா கேக்குறாரு, பிரம்மாவை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறாரு. तो क्या वो नहीं कहा करते थे? அப்ப பிரம்மா பாபா எப்பொழுதுமே நம்பிக்கையை பற்றி சொல்லிட்டே இருப்பாரு. பாத்தேன் தோ, அப்ப நிறைய விஷயங்கள் பாபா தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த விஷயங்கள் என்னெல்லாம் நாம முரளியில இதுவரைக்கும் கேட்டிருக்கோம். நம்ம வகுப்புக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னெல்லாம் விஷயங்கள் நாம கேட்கிறோமோ, சமயப்படி அந்த விஷயங்கள், அந்த படிப்பினைகள் நமக்கு நினைவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, அதுதான் தீவிர முயற்சி. நான் தீவிர முயற்சி செய்யறேன் அப்படின்னா அடையாளம் என்ன? நான் தீவிர முயற்சியாளர்னா அடையாளம் என்ன? பாபா சொல்லி தந்த விஷயங்கள் சமயப்படி எனக்கு நினைவில் வருகிறது அப்படிங்கிறதுதான் அதன் அடையாளம். யாது கரு. அதனால நினைவுல வச்சுக்கோங்க.
वो भी आप बच्चों को मजबूत बनाने के लिए कहते थे. அப்போ பிரம்மா பாபா எப்பொழுதும் குழந்தைகளை உறுதி வாய்ந்தவர்களாக ஆக்குவதற்காக பாபா வந்து சொல்றாரு, பாப் தாதா இதுவரைக்கும் குழந்தைகளுக்கு இவ்வளவு ஞானத்தின் அலங்காரங்களை செஞ்சிருக்காரு இல்லையா? ஆனா கூட குழந்தைங்க அந்த அளவிற்கு அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆகவில்லை. ஒரு நாள் வரும், ஒரு சமயம் அப்படி வரும், பாப் தாதா என்னவெல்லாம் அலங்காரம் நமக்கு செய்தாரோ அது நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு பிரம்மா பாபா எப்போதுமே சொல்லுவாராம். அதாவது பாபா முரளியில நிறைய படிப்பினைகள் வந்து சொல்லி கொடுப்பார். நாம கூட பாருங்களேன், அதாவது தாதி குல்சார்ஜியோட சரீரத்துல அவ்யக்த பாப் தாதா வரும் பொழுது அப்ப இருந்த கவனம், அப்ப நிறைய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பாபா மிலன் டைமும் நாம அதை வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பிரம்மா பாபா எப்போதுமே தன்னோட குழந்தைங்க கிட்ட இததான் சொல்லுவாராம், பாபா என்னெல்லாம் அலங்காரம் பண்ணாரோ அத நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாள் வந்து வரும். ஏன்னா குழந்தைங்க நீங்க இன்னும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆகவில்லை. तो अभी वह समय है. இப்ப அந்த சமயம் பாபா என்னவெல்லாம் சொன்னாரோ அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சமயம். पहले तो वह अपने को निरहंकारी नम्रचित कहते हुए कई बच्चों को சுனாத்தே தே. முதல்ல பாத்தீங்கன்னா பிரம்மா பாபா எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு முன்னாடி தன்னை ரொம்ப பணிவானவராக பாபா காமிச்சுப்பாராம். அகங்காரம் இல்லாதவராக பாபா காமிச்சுப்பாராம். எப்போதுமே பாபா குழந்தைங்க கிட்ட சொல்லுவாராம், நான் கூட இன்னும் சம்பூர்ணமா ஆகவே இல்லை, நான் கூட நிரந்தரமாக ஆத்ம உணர்வுல ஆகவே இல்லை. நிறைய சாக்கார முரளிகள்ல நம்ம வந்து கேட்டிருப்போம். பாபா சொல்லுவாரு, சாப்பிடக்கூடிய நேரத்துல நான் வந்து சாப்பிடும்போது பாபாவை நினைக்கிறேன், அப்புறம் பாபாவுடைய நினைவு காணாம போயிடுது அப்படின்னு பிரம்மா பாபா எப்போதுமே சொல்லுவாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு அப்படி இருக்குன்னு இல்ல, தன்னை பணிவானவராக காண்பிப்பதற்காக பாபா அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாரு. ஆனா பாபா சொல்றாரு, லேக்கின் ஆப்னே அப்னே அனுபவ்கே ஆதார் சே. அப்ப நீங்க எல்லாருமே உங்களுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் 3-4 மாதங்களுக்குள்ள நீங்க கவனம் கொடுத்திருந்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் பிரம்மா பாபாவை நேரடியாக சந்திக்கக்கூடிய பிரம்மா பாபாவை நேரடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்க இத அனுபவம் பண்ணாங்க. பிரம்மா பாபா இப்ப சாக்கார நிலையில் இல்லை, அவ்யக்த ஆகார ரூபத்தில் இருக்கிறார், அவ்யக்த ஃபரிஷ்தாவாக இருக்கிறார். பிரம்மா பாபா இருக்கும்போது ஒரு தீதிஜி ஒரு நாள் பாபாவுடைய அனுபவம், அவங்க பாபா கிட்ட அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதாவது வகுப்பு முடிஞ்சிட்டு பாபா தீதி அண்ட் தாதிகளோட எல்லாத்தையும் அவர் வந்து சுத்தி பார்ப்பாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் பாபா போவாரு. ஜென்ரலி எல்லா இடத்தையுமே பாபா வந்து கவனிப்பார். அப்படி நடந்து போகக்கூடிய ஒரு நாள்ல அவங்க வந்து கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு சிறிய சகோதரியாக இருக்காங்க. அவங்க பாக்குறாங்க எல்லாரோட கால்களும் தரையில இருக்கு. ஆனா பிரம்மா பாபாவுடைய கால்கள் தரையில இருந்து மேல இருக்கா மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்போ அவங்க உடனே போய் அந்த இடத்துல இருந்து ஓடி போய் பாபாவை கட்டி பிடிச்சிட்டு, பாபா எங்களை விட்டு போயிடாதீங்க பாபா, பாபா எங்களை விட்டு போயிடாதீங்க பாபான்னு அவங்க வந்து அழறாங்க. அப்ப அவங்க ரொம்ப சின்ன பெண்ணா இருந்தனால பாபா வந்து அவங்கள தட்டி கொடுத்துட்டு, இல்ல நான் எங்கேயுமே போல, நான் வந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னா, அவரோட ஸ்தூல உடல் இங்க இருந்தா கூட பாபா எப்பொழுதுமே அந்த அவ்யக்த நிலையில் இருந்தார் அப்படிங்கிறத நிறைய குழந்தைங்க வந்து அனுபவம் செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே நிறைய பேரோட அனுபவங்கள்ல அந்த விஷயங்களை கேட்டிருக்கலாம். அப்ப இந்த உலகத்துல இருந்தாலும் சாக்கார ஸ்தூல காரியங்களை பாபா செஞ்சுகிட்டு இருந்தாலும் அவருடைய கவனம் எல்லாமே எதுல இருந்தது, தன்னுடைய பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ், அந்த முழுமையான பரிஷ்தா நிலையை அடைவதில் தான் அவருடைய முழுமையான கவனம் வந்து இருந்தது. அப்ப பாருங்க, நிறைய பேர் இதை நீங்க அனுபவம் செஞ்சிருப்பீங்க. பாபா 3-4 மாதங்கள்ல அவ்வளவு கவனம் வந்து கொடுத்திருந்தாரு. யாரெல்லாம் அவரை பார்த்தாங்களோ அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பாபா அவ்யக்த
ஆக்கார ரூபத்தில் இருக்கிறார். ஆக்கார ரூபம்னா என்ன? அந்த ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறார். அவர் இந்த சாக்கார உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது அனுபவமானது. அப்ப பாருங்க, அதற்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்மா பாபா எப்படி இருந்தார் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள கூட பாபா வந்து கேட்பாராம். குழந்தைங்களுக்கு வந்து டைம் குடுப்பாரு. என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பாபா கவனம் கொடுத்து வந்து கேட்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் பாபா வந்து என்ன சொல்லுவாராம், சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் கொடுக்கவே இல்ல. அதாவது யாராவது பாபாட்ட சேவைக்கான விஷயங்களை சொல்ல வராங்க, இல்ல வேற ஏதாவது அலுவலக காரியங்கள பத்தி பாபா கிட்ட சொல்றாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கவனித்தவர், பாபா என்ன சொன்னாராம், தன்னுடைய அந்த அவ்யக்த நிலைக்கு பக்கத்துல போகும்போது, பாபா சொல்லுவாராம், "அச்சா பச்சி பாபா சமஜ் கயே." நல்லது குழந்தாய், நீ என்ன சொல்ல வரங்கிறத பாபா நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது அவங்க சொல்ல வந்தத பாபா தடுக்க மாட்டாரு. நெறைய சொல்றதுக்கு பதிலா சாரமான விஷயங்கள பாபா மிக எளிதாக அவர் வந்து புரிஞ்சுகிட்டாரு. அப்ப பாருங்க, பாபாவோட கவனம் நிரந்தர் யாதுமே பீத்தே, நிரந்தரமான நினைவில் அவர் தன்னுடைய நேரத்தை வந்து கழித்தார். क्या आप बच्चों ने उनके तन द्वारा कभी नोट नहीं किया? उनके मस्तक में सितारा चमकता हुआ नजर आता था. பாபா கேக்குறாரு, குழந்தைகள் நீங்க அவருடைய உடல் மூலமாக இதை கவனிக்கலையா? அவருடைய நெற்றியில எப்பொழுதுமே நட்சத்திரம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. இங்க ஏதோ ஸ்டார் ஒட்டி வச்சனால அந்த பிரைட்னஸ் இல்ல. பாபா ஒன்று நிரந்தர நினைவில் இருந்தார். சதா ஆத்ம உணர்வில் இருந்தார். அதனால அவரை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா, நிரந்தரமாக நெற்றியின் நடுவில் நட்சத்திரம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அவ்யக்த மாதம் முழுவதும் நாம இந்த விஷயத்தின் மீது கவனம் வைக்கலாம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட், நான் என்னுடைய வீட்ல காரியங்களை செய்றேன், என்னுடைய அலுவலக காரியங்களை செய்றேன், மற்றவர்களை நான் சந்திக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு என் மீது எனக்கு கவனம் இருக்கு. நான் புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். நான் ஆழ்ந்த அந்த அனுபவத்திலும், அந்த நினைவிலும் இருந்தால், யாரெல்லாம் என்ன பார்க்கிறாங்களோ, எல்லாருக்குமே அந்த அனுபவம் வந்து ஏற்படும். இத நாம அவசியம் பயிற்சி செய்யலாம். நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு கருத்த. நான் புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். நானும் அப்படிதான் இருக்கேன். நான் யாரையெல்லாம் பார்க்கிறேனோ, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்படின்னு நம்ம வந்து பயிற்சி செய்யலாம். ஏன்னா பிரம்மா பாபா அத செஞ்சாரு. அவர பாக்குறவங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. அப்போ பாபா வந்து அடுத்த ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. யாருக்கு வந்து அவ்யக்த ஸ்திதி में जो होंगे उन्होंने अव्यक्त मूरत को जाना पहचाना. யாரால இத தெரிஞ்சுக்க முடிஞ்சது? எல்லாருக்குமே பாபாவோட அவ்யக்த சொரூபம் கண்ணுக்கு புலப்பட்டதா? எல்லாருக்குமே பாபாவுடைய நெற்றியில பார்க்கும்போது பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் தெரிஞ்சதா அப்படின்னா இல்ல. பாபா சொல்றாரு, யாரெல்லாம் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்தார்களோ அவர்களுக்கு தான் அவ்யக்த மூர்த்தி தென்பட்டது. பாபாவினுடைய அவ்யக்த சொரூபத்தை பார்த்தார்கள், தெரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். யார் அந்த ஒரு அவ்யக்த நிலையில் இருக்கலையோ, அவர்களுக்கு அந்த மதிப்பு வாய்ந்த ரத்தினம் கண்களுக்கு புலப்படவில்லை அப்படிங்கிறாரு. அப்ப நான் அத அனுபவம் செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்னுடைய அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. आप भी स्थापना का कार्य अभी भी स्थापना का कार्य ब्रह्मा का है न कि हमारा. அப்ப பிரம்மா பாபா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு பிரம்மா பாபா வந்து போயிட்டாரு. ஆனா கூட பாபா முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இப்பொழுதும் கூட பிரம்மாதான் ஸ்தாபனைக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? अभी भी आप बच्चों की पालना ब्रह्मा द्वारा ही होगी. பாபா தெளிவுபடுத்துறார். சிவ் பாபா எந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறார் அப்படின்னா, பிரம்மா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு இத்தனை வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு இல்லையா? ஆனாலும் கூட 1969ல இருந்து யோசிச்சு பாருங்க, இத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு. 2024 வரைக்கும். ஆனா பாபா சொல்றாரு, இப்பொழுதும் கூட பிரம்மா பாபா மூலமாக தான் குழந்தைகளாகிய உங்களுடைய பாலனை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம் பாபா சொல்றாரு,
ஸ்தாபனை அதாவது இந்த உருவாக்கத்திற்கான காரியம், புதிய உலகின் உருவாக்கத்திற்கான காரியம் முடியும் வரை பிரம்மாவின் நடிப்பு இருக்கிறது. பிரம்மா பாபா போயிட்டார் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் பாபா கிளியர் பண்றாரு, பிரம்மாதான் குழந்தைகளுக்கு பாலனை செய்கிறார். பாலனைனா என்ன? ஆன்மீக வளர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடவே புதிய உலகத்தின் உருவாக்கத்திற்கான காரியம் முடியும் வரை பிரம்மா பாபாவுடைய நடிப்பு அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸ்தூல சரீரத்துல இல்ல அப்படின்னா கூட பாபா அவ்வியக்த சரீரத்தின் மூலமாக தன்னுடைய நடிப்பை அவர் செஞ்சுட்டேதான் இருக்காரு. அடுத்து அப்ப இந்த ஒரு விஷயத்த பாபா கிளாரிஃபை பண்ணிட்டாரு. செகண்ட் திங் பாபா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறாரு. என்ன அப்படின்னா, குழந்தைங்க யோசிக்கிறாங்க, எப்படி பிரம்மா பாபா மூலமா இனிமே படிப்பு நடக்கும், எப்படி நம்ம படிப்பை தொடருவோம் அப்படின்னு பாபா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்ம மனசுல நினைக்கிறத பாபா உடனே புரிஞ்சுப்பாரு இல்லையா? அப்போ பிரம்மா துவாரா படாய் கைசே ஹோகி, பிரம்மா தான் ஸ்தூல சரீரத்துல இல்லையே, அவர் மூலமாக எப்படி படிப்பு நடக்கும் அப்படின்னு அந்த கேள்விக்கு பாபா என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, பார்க்க போனா இப்போ நீங்க இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில், நிலைனா என்ன? ஆத்மாவின் நிலை, நம்முடைய உயர்ந்த முயற்சியால் நாம சம்பாதித்த அந்த ஒரு உயர்ந்த நிலை, மனநிலை. இப்ப இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஏன், என்ன, எப்படிங்கிற கேள்விகளே வரக்கூடாது? கேள்விகள் வருதா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் வை, வாட் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கா? ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதா? ஆனா பாபா சொல்றாரு, இப்ப இருக்க உங்களுடைய நிலைப்படி உங்களுக்குள் இந்த மாதிரியான கேள்விகள் வரவே கூடாது. ஆனாலும் அப்பா இல்லையா, குழந்தைங்க மனசுல வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய பொறுப்பு அப்பாவுக்கு இருக்கு இல்லையா? அப்ப அப்பா என்ன சொல்றாரு, பரவாயில்ல, கேள்வி வரக்கூடாதுதான். நிறைய குழந்தைங்களுக்குள்ள கேள்விகள் என்ன, ஆனா நிறைய குழப்பத்திலேயே குழந்தைங்க வந்துட்டாங்க. ஹல்சல் கா சாகர் அப்படிங்கிறாரு. குழப்ப கடல்லையே மூழ்கிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங் கேள்வியே வரக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன, நிறைய கேள்வி கேட்டு கேட்டு குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆனா இதுலயும் கொஞ்சம் குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் பேப்பர்ல பாஸ் ஆயிட்டாங்க. அதாவது இந்த படிப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகங்களோ, அதை பற்றிய குழப்பங்களோ நிறைய குழந்தைங்களுக்கு வரல. அவங்க இந்த டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. செக் பண்ணி பாருங்க, நம்ம அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆயிட்டோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சத்தோ தைரிய ரக்கோ, பாபா சொல்றாரு, கொஞ்சமாவது பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இது அழிவற்ற ஞானம், இந்த படிப்பு அழிவற்றது. அப்போ இந்த கேள்விகளின் குழப்பம் ஏன் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு கேக்குறாரு. ஏன் 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 ஏன்னு கேள்வி கேட்டு ஏன் நீங்களாவே குழம்பிக்கிறீங்க? இந்த ஞானமும் அழிவற்றது, படிப்பும் அழிவற்றது. அப்போ ஆனா கூட குழந்தைங்க குழப்பத்துல இருக்காங்கன்னா பாபாவால தாங்கிக்க முடியாது இல்லையா? பாபா சொல்றாரு, உங்களுடைய குழப்பத்தை அமைதிப்படுத்துவதற்காக பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, ரொம்ப சீக்ரெட், பாபா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 2வது சீக்ரெட்ட பாபா கிளாரிஃபை பண்றாரு. என்ன அப்படின்னா, ஜோ கிளாஸ் ஜெய்சே சல்தி தி வைசே ஹி சலேகி, இதுவரை வகுப்பு எவ்வாறு அப்படிதான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் வராது அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்கிறாரு. சோ வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் வராது. கியா சுனாயங்கே ஜோ, அப்ப அந்த வகுப்புல பாபா என்ன சொல்லி கொடுப்பாரு? जो ब्रह्मा का तन मुकरर है तो मुरली उसी के तन द्वारा जो चली है वही मुरली है. அப்ப படிப்பு என்றால் என்ன? டெய்லி நம்ம முரளி கேட்கிறோம் இல்லையா? அப்ப முரளி அப்படின்னா என்ன? பாபா சொல்றாரு, பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்து பிரம்மாவின் உடல் மூலமாக பாபா இதுவரை என்னவெல்லாம் சொல்லியிருந்தாரோ அதுதான் முரளி அப்படின்னு சொல்றாரு.
இல்லையா? பிரம்மாவின் மூலமாக என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் முரளி அப்படின்னு வந்து சொல்றாரு. மத்தபடி அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தேஷியா துவாரா, அதாவது டிரான்ஸ் மெசஞ்சர்ஸ் பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு குருநாள், அதாவது சத்குரு நாள் அன்னைக்கும் வந்து சகோதரிகள் போக் வைப்பாங்க, போக் மெசேஜ் எடுத்துட்டு வருவாங்க, அவங்க டிரான்ஸ்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். டிரான்ஸ் மெசேஜஸ் பாபா வந்து சூக்ஷ்ம வத்தனத்துல சில அந்த சந்தேஷிகள் மூலமாக என்னெல்லாம் சொல்றாரோ அதை முரளி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப சந்தேஷிகள் அந்த வத்தனத்தில் இருந்து செய்தி எடுத்து வரக்கூடிய சகோதரிகள் மூலமாக பாபா சில சேவைகளை செய்ய வைக்கிறாரு. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை முரளி என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற தெளிவை பாபா வந்து உணர்த்துறாரு. ஏன் அப்படின்னா மற்ற முரளியை தவிர வேறு எதுவெல்லாம் சொல்லப்படுதோ அதில் மாயாஜாலம் இல்லை. பாப்தாதா கி முரளி மேஹி ஜாது ஹே. பாப் தாதா பரமாத்மா பிரம்மாவின் உடல் மூலமாக என்ன சொன்னாரோ அதில்தான் மாயாஜாலம் அடங்கி இருக்கு, மேஜிக் அடங்கி இருக்கு. அதனாலதானே சொல்லப்படுது முரளியில் மந்திரம், முரளிதான் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. முரளியில் தான் மாயாஜாலம். அப்போ இது வரைக்கும் அப்ப எப்படி பிரம்மா பாபா சாக்கார உடல்ல இல்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பாபா ரொம்ப அழகான பதில் சொல்றாரு. இது வரைக்கும் என்னெல்லாம் முரளிகள் பாபா எடுத்தாரோ அந்த முரளிய ரிவைஸ் பண்ணுங்க. பரமாத்மா பிரம்மாவின் உடல் மூலமாக இதுவரைக்கும் என்னெல்லாம் வகுப்புகள் எடுத்தாரோ அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதுதான் அந்த 5 வருடத்திற்கான முரளிகள் பாத்தீங்க அப்படின்னா மதுபன்ல இருந்து நமக்கு அனுப்பப்பட்டுட்டே இருக்கு. அதை நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அப்ப பாபா கேக்குறாரு, பாபா சொல்றாரு, மதுபன்ல இருந்து இதுவரைக்கும் முக்கியமான சென்டர்ஸ்க்கு இந்த போஸ்ட் போயிட்டே இருந்தது இல்லையா, இனிமேலும் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத படிப்புக்கான விளக்கத்தை பாபா கொடுக்கிறாரு இல்லையா. அப்ப பாபா அதே ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு குழந்தைங்க மனசுல இன்னொரு கேள்வி வரும். உடனே பாபா என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன முரளி கேட்டீங்களோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டு நினைச்சு பாருங்க. ஒரு வருடத்திற்கு முன்னாடி நீங்க கேட்ட முரளி உங்களுக்கு ஒரு வருஷம் ஏன் நேத்து கேட்ட முரளி முழுமையாக ஞாபகம் இருக்கா? இல்ல போன வாரத்துல கேட்ட முரளி எனக்கு எந்த அளவுக்கு நினைவுல இருக்கு? ஒரு சில கருத்துகள் நினைவுல இருக்கலாமே ஒழிய எல்லாமே எனக்கு நினைவுல இருக்கா அப்படின்னா நினைவுல இருக்கிறது இல்ல இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, நேத்து நீங்க என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்போ நிறைய கருத்துகள் ஏன் இந்த முரளி வந்து நமக்கு ரிவைஸ் ஆயிட்டே இருக்கு. குறிப்பாக 5 வருடத்திற்கான முரளிகள் வந்து நமக்கு ரிவைஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஏன் இந்த முரளிகள் ரிவைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா பாபா சொல்றாரு, ஒரு சில கருத்துகள் அநேக முறை நாம் படித்தாலும் கூட நம்மளோட புத்தியில அமர்வது கிடையாது. அந்த மாதிரி அது அவ்வளவு ஆழமான கருத்துகள். திரும்ப 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 நாம படித்து பயிற்சி செய்ய வேண்டிய கருத்துகள். அதனாலதான் முரளி மற்றும் மதுபனில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் எப்படி வந்துகிட்டு இருந்ததோ இனிமேலும் அப்படிதான் வரும். 1969ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முரளி வந்துகிட்டே இருக்கு. மதுபன்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் பத்திர புஷ்ப் அப்படின்னு அந்த தாதிமார்களினுடைய கடிதங்கள், கேள்வி பதில்கள், இது எல்லாமே கடிதத்திற்கான பதில்கள் எல்லாமே இதுவரைக்கும் வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் கூட இது எதுவுமே மிஸ் ஆகவே இல்லை. அப்ப பாபா சொல்றாரு, இதுவரைக்கும் எப்படி நடந்துச்சோ அப்படிதான் நடக்கும். அடுத்தது சரி பாபா தான் வரதில்லையே, நாம ஏன் மதுபன் போகணும் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கேள்விகள்லாம் வந்து திடீர்னு வரலாம் இல்லையா. ஆனா பாபா ரொம்ப அழகா அதற்கும் அடுத்த கிளாரிபிகேஷன் பாபா கொடுக்கிறாரு. எப்படி நீங்க மதுபனுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வந்துட்டு இருந்தீங்களோ இனிமேலும் அப்படிதான் வர வேண்டும் இல்லையா. அதனால அந்த கருத்துல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அன்னைக்கு பாபா அந்த கருத்தை சொன்னாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கும் இது வந்து அப்ளிகபிளா இருக்கு இல்லையா. இப்ப கூட இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. அன்னைக்கு எப்படி வந்து
இது நடந்ததோ இப்பவும் பாபா சொல்றாரு. அப்ப மதுபனுக்கு எதுக்காக வரணும்? நீங்க ரெஃப்ரெஷ் ஆகறதுக்காக, புத்துணர்வு அடைவதற்காக அவசியம் நீங்க மதுபனுக்கு வருவீங்க. அப்ப சரி பாபா, நாங்க யார சந்திப்போம்? யார சந்திக்கிறதுக்காக வரணும்? என்ன செய்யணுங்கிற கேள்வி அடுத்த உடனே குழந்தைங்க மனசுல வரும் இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, கிஸ்ஸே ரெஃப்ரெஷ் ஹோங்கே, யார் மூலமாக நீங்கள் புத்துணர்வு அடைவீர்கள்? முன்னாடியாவது தாதீஸ் எல்லாம் இருந்தாங்க, இப்ப தாதீஸ் கூட இல்லையே, நாங்க யார சந்திக்க போறோம் அப்படின்னா பாபா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஜோ லக்கி சித்தாரே, பாபா அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக மதுவனத்தில் அமர்த்தி வச்சிருக்காரு இல்லையா? யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறார்கள், முக்கியமானவர்களா இருக்காங்க, அவங்க கிட்ட உங்களுடைய முழுமையான சம்பந்தத்தை இணைத்து வையுங்கள். யார் யார பாபா நிமித்த ஆத்மா பொறுப்பாளராக நமக்கு வச்சிருக்காரோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய முழுமையான தொடர்பை இணைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரி, அவங்க கிட்ட கனெக்ஷன் வச்சு நான் என்ன பண்ணணும்? आपके सेवा केंद्र की रिजल्ट है, समस्याएं हैं, जो भी सेवा केंद्रों की उन्नति है, जो भी नए नए फूल उस फुलवाड़ी से खिलते हैं, उनको भी संगठन का साक्षात्कार कराने மதுபன் மே லே ஆனா. எதற்காக நான் மதுவனத்திற்கு வருடா வருடம் வர வேண்டும்? ஏன் வரணும்? பாபா மிக அழகான பதிலை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பாபா அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக நிமித்தமாக வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களை சந்திப்பதற்காக, அவங்களோட என்னோட தொடர்பை பலப்படுத்திக்கிறதுக்காக. உங்களோட சேவை நிலையத்தின் ரிசல்ட், நம்மளோட சென்டரோட ரிசல்ட் என்ன, என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னெல்லாம் முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, புதிய புதிய குழந்தைகள் இந்த தோட்டத்துல உருவாயிருக்கு இல்லையா? நம்ம சிவகுமாரி சிஸ்டர் சொல்லும்ப கூட சொன்னாங்க, நிறைய புது குழந்தைகள் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாபாவினுடைய புது புது குழந்தைகளை பார்க்கும் பொழுது, அவங்கள அறிமுகப்படுத்தும் போது பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இல்லையா? அப்போ அந்த புது புது குழந்தைகளை பாபா என்னன்னு சொல்றாரு? இந்த அழகான மலர் தோட்டத்தின் மலர்கள், அந்த மலர்ந்திருக்கும் மலர்களை இந்த குடும்பத்தினுடைய காட்சியை காண்பிப்பதற்காக மதுவனத்திற்கு அழைத்து வர வேண்டும். அப்ப நான் சும்மா மதுபன் போனா பத்தாது, நான் போனனா யோகா பண்ணனா திரும்ப வந்தனான்னு கிடையாது. நமக்கு பாபா இவ்வளோ வேலைகளை கொடுக்கிறாரு. கூடவே பாபா என்ன பண்ணுவாரு? இந்த குழுவில் பாப் தாதா யாரை நிமித்தமாக வச்சிருக்காரோ அவர்கள் மூலமாக சேவைகளை செய்வார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாம கேள்விகள்ல இருந்து விடுபட்டாலும் கூட மத்தவங்களோட கேள்விகள் நம்ம முன்னாடி வந்துட்டே இருக்கும். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட பிரம்மா 100 வருடம் வரை வாழ்வாருன்னு சொன்னீங்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரே அப்படின்னு யாராவது கேட்டா, பாபா ஞான கடல் இல்லையா, அதுக்கும் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, பாருங்க, அவர் சரீரம் விடும் அவருடைய ஆயுள் 100 வருஷத்துக்கு பக்கத்துல தானே இருந்தது இல்லையா? 1876 இருந்து 1969, நியர்லி 93 இயர்ஸ் பாபா தாண்டிட்டாரு இல்லையா? அப்ப 100 வருடத்துக்கு கிட்டத்தட்ட தானே இருந்தது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த 100 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒண்ணும் தப்பானது கிடையாது, உண்மைதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை சாக்காரத்தில் பாபா ஏதாவது செய்து முடிக்கவில்லை என்றாலும் கூட, ஆகார ஸ்வரூபத்தில், தன்னுடைய பரிஷ்தா ஸ்வரூபத்தில் பாபா கண்டிப்பா முடிப்பாரு இல்லையா? பாபா ஸ்தூலத்துல தாதிகள் இல்லை, பாபா ஸ்தூலத்துல இல்ல, சாக்காரத்துல யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த பாபா சொல்றாரு. சாக்காரத்துல இருந்து எதையெல்லாம் செய்யலையோ ஆக்கார ரூபத்தின் மூலமா கண்டிப்பா செய்ய வைப்பாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப 100 வருடம் பிரம்மாவின் ஸ்தாபனைக்கான பார்ட் அப்படின்னா கண்டிப்பா 100 வருடம் வரை இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்பவே முடிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது இல்லையா? ஆனா கூடவே பாபா என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு அப்புறம் பிராமணர்களோட பார்ட் இருக்கு இல்லையா, அது நடக்கணுமா வேண்டாவா?
இல்லையா? தன்னோட குழந்தைகள் மூலமா குழந்தைங்க செய்யறத பாபா பார்க்க வேண்டாவா? அப்ப பிராமணர்கள் மூலமாகவும் இந்த நடிப்பு நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிராமணர்களோட நடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. பிரம்மா எதற்காக பிராமணர்களை உருவாக்கி இருக்காரு? பிரம்மா தன்னுடைய படைப்பை பார்க்க வேண்டாவா அப்படின்னு பாபா கேக்குறாரு. பிரம்மா சங்கம யுகத்தில் பொறுப்பின் கிரீடத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாவா? ஏன் பாபா நம்மளை விட்டு போயிட்டார், சாக்காரத்துல இருந்து போயிட்டார் அப்படின்னா பாபா என்ன ஆன்சர் பண்றாரு? பொறுப்பின் கிரீடம் அணிந்து தன்னோட குழந்தைங்களுக்கு பொறுப்பின் கிரீடம் அணிந்து அழகுபடுத்தி பார்க்க பாபா விரும்புறாரு. பிராமணர்கள் தனக்கான நடிப்பை நடிக்கிறத பார்க்க பாபா விரும்புறாரு. அப்போ இப்ப நீங்க கிரீடம் பொறுப்பின் கிரீடம் அணிந்தால் தானே சத்தியுகத்துல தேவதையாக ஆக போறீங்க. இங்க எந்த அளவுக்கு பொறுப்பு நிறைந்தவர்களாக இருக்கீங்களோ அதுதான் சத்தியுகத்திற்கான அடித்தளம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால என் குழந்தைங்க என்னெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்கீங்களோ அதற்கான பதில் இதுதான் அப்படின்னு பாபா சொல்றாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனைக்கான காரியம் அவசியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இது படிப்பிற்கான சமயம் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. இந்த டைம் எதுக்காக? நல்லா நான் படிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு முரளியிலையும் எப்ப மம்மா 1965ல மம்மா எப்ப தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு போனாரோ அப்பையில இருந்தே பாத்தீங்கன்னா பாபா இந்த விஷயத்த தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்லிட்டேதான் இருக்காரு. அப்ப பாருங்க, எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாம் நாள் கிழமை எல்லாம் சொல்லிட்டா வரும். அப்படி முன்கூட்டியே அறிவிப்பு செய்து வந்தால் அதுக்கு டெஸ்ட் பேப்பர் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. பேப்பர் வ ஆத்தா ஜோ அச்சானக் ஹோத்தா, திடீரென்று வரக்கூடியதற்கு பெயர்தான் டெஸ்ட் பேப்பர். இல்லையா? அப்பதானே தெரியும். திடீர்னு சடனா நடந்தாதானே நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப திடீரென்று வருவதற்கு பெயர் தான் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு பாபா சொல்றாரு. கிஸ்கே மன்மே ஜோ ஹோத்தா ஹை வ அச்சானக் நஹி கேலாத்தா. ஆல்ரெடி நம்ம மனசுல அதை பத்தின விஷயங்கள் இருக்குன்னா அதை திடீர்னு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ரிசல்ட்ல என்ன பார்க்கப்பட்டது? பாபா பாக்குறாரு, குழந்தைகள் முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை. நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ பாபா என்ன சொல்றாரு? குழந்தைகள் முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஏதேனும் சில சில குறைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்கு. ஆனா கூட ஏன் இப்படி குறை இருக்கு அத பத்தி எல்லாம் பாபா கேக்குறதே இல்ல. பாபா சொல்றாரு, ஃபிர்பி பாத் அச்சா, பரவாயில்ல, ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த சமயம் முயற்சிக்கான சமயம் இல்லையா? இப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கூட திருத்திக்க முடியும். பாபா டைம் கொடுக்கிறார். இது உங்களுடைய முயற்சிக்கான சமயம். அந்த மாதிரி ரிசல்ட் அச்சீஹி கஹேங்கே. அப்ப இந்த முயற்சிக்கான சமயத்துல உங்களோட ரிசல்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கு. சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபா 2 பேருமே ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன விஷயம்? பாபா நம்மள பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, बच्चों ने संगठन और स्नेह दोनों का सबूत दिया. குழந்தைகள் குழுவாக இருத்தல் மற்றும் அன்பாக இருத்தல், இந்த 2 விஷயங்களோட நிரூபணத்தை கொடுத்தார்கள். பிரம்மா வத்தனத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அதாவது பிரம்மா பாபா ஸ்தூல சரீரத்தை விடும் பொழுது அந்த ஒரு உடலை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா? அந்த இறப்பில் கலந்து கொள்வதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ பிரம்மா பாபா வத்தனத்துல இருந்து எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தாராம். எப்படி குழந்தைங்க வராங்க, எப்பப்ப வந்தாங்க, எந்த ஒரு நறுமணத்தோட அவர்கள் வந்தாங்க, எந்த மனநிலையில சந்திச்சாங்க, அந்த ரிசல்ட்ட பார்க்கும்போது பாபா சந்தோஷப்படுறாரு இல்லையா? அப்போ உங்களை நீங்க பாருங்க. இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பாபா பதில் சொல்றாரு, ஹரேக் குதுகோ தேக்கோ அவர் குதுமே சோ கமி ஹே உஸ்கோ பரே. ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள் என்னவெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, பலவீனங்கள் இருக்கிறதோ அதை இப்பொழுது நிரப்பிக் கொள்ளுங்கள். இதுதான் அட் பிரசன்ட் நான் செய்ய வேண்டிய விஷயம். மிக தெளிவாக எனக்குள் இருக்க வேண்டும். எனக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை நிரப்பிக் கொள்வதற்கான நேரம் இது.
பாக்கி ஆஜ் சே சபி கேலியே கோன் நிமித்த சரி, இப்ப பிரம்மா பாபா இல்ல, வேற யார பாபா நாங்க நிமித்தம்னு நினைக்கிறது அப்படின்னா அதுக்கும் பாபா பதில் சொல்றாரு. எந்த கேள்விக்கும் பாபாட்ட பதில் கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது. பாபா என்ன ஆன்சர் பண்றாரு? பாபா சொல்றாரு, தீதி தோ ஹே, மன்மோகினி தீதி இருந்தாங்க இல்லையா? 1984 வரைக்கும் மன்மோகினி தீதி இருந்தாங்க. அப்ப தீதி இருக்காங்க, கூடவே பாருங்க சாத்துமே குமார் கா மதத்கார் பாபா பாருங்க, திரிகாலதர்ஷின்னு சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு இல்லையா? எங்கேயுமே 2 பேரை வந்து நிமித்தமா வைக்க மாட்டாங்க. ஆனா பாபா அப்பவே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மன்மோகினி தீதியும் இருக்காங்க, அவர்களோடு உதவி செய்வதற்கு யார் இருக்காங்க? பிரகாஷ்மணி தாதிஜியும் இருக்காங்க அப்படின்னு வந்து பாபா சொல்லிட்டாரு. இது வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து அலுவலக காரியங்கள் நடந்துகிட்டே இருந்தது, ஹெட் குவார்ட்டர் மூலமாக, அந்த நம்முடைய தலைமையகத்தின் மூலமாக என்னெல்லாம் அலுவலக காரியங்கள், என்னெல்லாம் எழுத்துகள் கடிதங்கள் போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இனிமேலும் நடக்கும். இவங்க 2 பேரும் உங்க எல்லாரையுமே பார்த்துப்பாங்க. அதாவது யார நிமித்தமா வச்சிருக்காங்களோ அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். ஒருவேளை அவசியப்படுது அப்படின்னா எல்லா சேவை நிலையங்களுக்கும் இவங்க போயிட்டும் வருவாங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. இது வரைக்கும் அதாவது தாதி தீதிஜி வந்து சரீரம் விட்டாங்க, தாதி பிரகாஷ்மணிஜி இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் ஜானகி தாதிஜி இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இருந்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்போ தாதி ரத்தன் மோகினிஜி இருக்காங்க, அதுக்கப்புறம் மோகினி தீதி, ஜெயந்தி தீதிஜி எல்லாமே இருக்காங்க. எல்லா இடத்துக்குமே அவங்க விசிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு இந்த இடத்துல கூப்பிட்டா வரல அப்படின்னு அவங்க சொல்றதே இல்ல. பாபா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இதுவரைக்கும் அந்த நிமித்தமானவர்கள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டே இருக்காங்க. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப அடுத்த முக்கியமான விஷயங்கள் மீது, தாரணைக்கான விஷயங்கள் மீது பாபா வந்து கவனம் செலுத்துறாரு. என்ன அப்படின்னா, லேக்கின் அபுகா பேப்பர் கியாக, இப்ப வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர் என்னன்னா, திடீர்னு பேப்பர் வரும். அப்ப நீங்க யாருடைய தொடர்பில் எல்லாம் வரீங்களோ, நாம லௌகீக இல்லற வாழ்க்கையில இருக்கோம், சென்டர்ஸ்ல இருக்கோம், நிறைய காரியங்களை செய்யறோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பாபா சொல்றாரு, இனிமே வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர் என்ன, எந்த விஷயத்துல நமக்கு பரீட்சை வருங்கிறத சொல்றாரு. அதுல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனிமே வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ல நீங்க एकमत अंतर्मुख और अव्यक्त स्थिति में स्थित होकर संबंध में आओ. ஒவ்வொருவருடைய தொடர்பில் வரும் பொழுதும், சம்பந்தத்தில் வரும் பொழுதும் ஒரு வழிப்படி ஒற்றுமையாக இருந்து, உள்நோக்கு தன்மையில் இருந்து, அவ்வியக்த ஸ்திதியில் இருந்து ஒவ்வொருவரின் தொடர்பிலும் வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாப்தாதா இந்த டெஸ்ட் பேப்பரை சொல்றாருன்னா அதோட ரிசல்ட்டையும் பாபா கண்டிப்பா வந்து பாப்பாரு. வரக்கூடிய சமயத்துல பிரம்மாவின் உடல் மூலமாக பாபா என்னெல்லாம் அறிவுரைகள் கொடுத்தாரோ எல்லாரும் நீங்க அதை கேட்டீங்க. அந்த விஷயங்களை உங்களோட நினைவுல வந்து வச்சுக்கோங்க. அப்ப இன்றைய நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, इस संगठन के बीच कुछ देने आए कुछ लेने आए. இன்னைக்கு நான் எதுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்? இந்த குழுவில் சிலவற்றை கொடுப்பதற்காக, சிலவற்றை வாங்குவதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப பாபா கேக்குறாரு, நான் எதை கேக்குறேனோ அதை நீங்க கொடுக்க தயாரா? யாரெல்லாம் தயார்? பாபா நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயார் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? தயாரா? பதிலே காணுமே. உம் நீங்க சாட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். பாபா நீங்க கேக்குறத கொடுக்க நான் தயாரா? தயாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஐ திங்க் நான் படிக்கிறது கேட்கறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, தயார் தயாரா இருக்கேன். தயாரா இருக்கீங்களா? வெரி குட். ஓகே. நான் அப்ப பாருங்க, பாபா கேக்குறாரு, பாபா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, நான் கேக்குறத நீங்க கொடுப்பீங்க தானே அப்படின்னு வந்து கேக்குறாரு. உங்களுக்குள்ள ஏதாவது எண்ணம் இருக்கா? ஐயோ பாபா என்ன கேட்பாருன்னு தெரியலையே. பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டா, என்னால கொடுக்க முடியாதத பாபா கேட்டுட்டா என்ன பண்றது? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கை தூக்குங்க. அதையும் பாபா வந்து தெளிவுபடுத்திக்கிறாரு. எந்த ஒரு சங்கோஜமும் நம்மள வந்து படவிடவே மாட்டேங்கிறாரு இல்லையா? அப்போ நீங்க எல்லாருமே திருப்தியா இருக்கீங்களா?
கொடுப்பீங்களா? நான் எதை கேட்டாலும் அதை திருப்தியா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து பாபா கேக்குறாரு. அப்ப இன்னைக்கு இந்த குழு இன்னைக்கு நம்ம எல்லாருமே இணைந்திருக்கோம். ஒரு 55 பேர் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இந்த குழுவில் பாபா இன்னைக்கு என்ன கேக்குறார் அப்படின்னா, 2 விஷயங்களை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, आज से आपस में एक दो का अवगुण न देखना, न सुनना, न चित्त पर रखना. இன்றிலிருந்து யாரும் பிறருடைய அவகுணங்களை பார்க்காதீர்கள். உங்களுக்குள்ள நம்ம வகுப்புக்கு வரோம், இல்ல வேற இடங்களுக்கு போறோம், எங்க இருந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடியவங்க ஒருவர் பிறருடைய முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்க வேண்டியது, அவகுணங்களை பார்க்க கூடாது, அவகுணங்களை கேட்க கூடாது, அவர்களுடைய அவகுணங்களை மனதில் வைத்துக் கொள்ள கூடாது. இதுதான் பாபா சொல்றாரு. अगर कोई बहन या भाई की कोई भी बात देखने में आए, ஒருவேளை நான் பார்க்கல, நான் வேணும்னே அத பத்தி பேசல, கேட்கல, இல்ல என் மனசுல வச்சுக்கல, ஆனாலும் என்னோட கண்களுக்கு தென்படுதே, இது தப்புன்னு தெரியுதே, நான் என்ன பண்றதுன்னா, பாபா அதற்கும் என்ன வழி சொல்றாருன்னா, யார் பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்களிடம் சொல்லிவிடுங்கள். நாம அத பார்த்து அத மனசுல வச்சு அத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண கூடாது. இது மொதல் விஷயம் அப்படின்னு பாபா சொல்றாரு. 2வது நம்ம கவனம் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்களுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்காக மேலும் கீழுமாக ஆக்குவதற்கான விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. கேட்பாங்க, பார்க்கலாமே, இவங்க இவங்க தாதி கூட இல்ல, இனிமே இந்த இயக்கம் எப்படியெல்லாம் இயங்கும் பாத்தரலாமே அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த இயக்கம் இயங்குவதற்கான ஆதாரம் யாரு? அவினாஷி, அழிவற்ற தந்தை, அவருடைய இயக்கம் இது. அதனால 2வது விஷயம் எதுல கவனம் வைக்கணும்னா, யாராவது உங்களை அசைப்பதற்கு முயற்சி செய்தால் கூட, குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசையக்கூடாது. அதாவது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அங்கதனை போல உங்களது கால்கள் அசையவே கூடாது. இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அங்கதன் சீதையை மீட்பதற்காக அவர் வந்து போவாரு. அப்ப போகும் பொழுது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்கதன் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்கதன் ராவணனோட சபையில போய் தன்னுடைய காலை வச்சுட்டு அவர் சொல்லுவாராம், இந்த காலை நீங்க அசைச்சிட்டீங்கன்னா சீதை உங்களுக்கு உரித்தானவள், இந்த காலை நீங்க அசைக்கலன்னா சீதையை நான் அழைச்சிட்டு போயிடுவேன், சீதை வந்து எங்களுடையவள், சீதையை நான் மீட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அங்கதன் சொல்லுவாரு. சரி, அவரும் காலை வந்து வச்சுட்டு நின்னுருவாரு. மிக பெரிய பெரிய அரக்கர்கள், அசுரர்கள்லாம் வந்து அவருடைய காலை அசைக்க முயற்சி பண்ணுவாங்க. யாருமே அங்கதனோட காலை அசைக்கவே முடியாது. அப்ப கடைசியில இவர் வின் பண்ணிடுவார். அப்ப அவரோட போன அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா நீ பாட்டுக்கு வந்து காலை வச்சுட்ட, ஆனா வந்து எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா அப்படின்னு. அப்ப உடனே அங்கதன் சொல்லுவாராம், கால் வைக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை, அத அசைய வேண்டியது, அசையாம வைக்க வேண்டியது அந்த ஸ்ரீராமருடைய வேலை. அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓகே பாபா, ஜி பாபா, சரி பாபான்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் ஏன் வேலை, அதை செய்ய வைக்கிறது யாரோட வேலை? அவரோட வேலை. ஏன்னா நான் இறை காரியத்துக்கு நிமித்தமா இருக்கேன் இல்லையா? அப்ப பாபா ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு, அங்கதனை போல உங்களுடைய நம்பிக்கை புத்தியை யாருமே அசைக்க கூடாது. உங்களுடைய நம்பிக்கை புத்தி அசையாததாக, ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். ஏன்னா வரக்கூடிய கடைசி டெஸ்ட் பேப்பர் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய நம்பிக்கை புத்தியை அசைக்க கூடியதாக தான் இருக்கும். பாபா டெஸ்ட் பேப்பரை வந்து அவுட் பண்ணிட்டாரு. இதுதான் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. சோ இதுதான் கேள்வி வரப்போகுதுன்னா அதுக்கேத்த மாதிரி மிக அழகா நம்மளால வந்து தயாராயிட முடியும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இதுதான் உங்களோட டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுல நீங்க தேர்ச்சி அடைஞ்சிடுவீங்க இல்லையா? और ही ब्रह्मा द्वारा जो इतने ब्राह्मण रचे हैं, तो क्या बाप के जब बच्चे बड़े हो जाते तो बाप रिटायर नहीं होते
போட்டா இன்னும் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வரதில்ல. பாபா ஏன் பாபா போயிட்டீங்க எங்களை விட்டுட்டு அப்படின்னா பாபா சொல்றாரு, பாருங்க ஒரு வீட்டுல குழந்தைங்க பெருசாயிட்டா அப்பா வந்து ஓய்வு எடுக்கிறது இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாபா ரிட்டையர்ட் ஆகிறது இல்லையா. இப்ப பாருங்க, பாபா தன்னோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அந்த ஓய்வுக்கான நிலையில் வந்து இருக்காரு. ஆனா உங்க கூட தான் இருக்காரு. குழந்தைங்களுக்கு பொறுப்பை கொடுத்து காரியத்தை செய்ய வச்சு பாக்குறாரு. சரீரத்துல இருந்து மட்டும்தான் நான் போயிருக்கேன். ஆனா என்னுடைய கரங்கள், என்னுடைய துணை உங்களோட தான் இருக்கு. புத்தியின் துணை, புத்தியின் கை குழந்தைங்களோட எப்போதுமே இருக்கு. அது நிலையாக எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. பாபாவின் ஒளிக்கரங்கள் என் தலை மேல இருந்துட்டே இருக்கு. பாபா வரங்களை கொடுத்துட்டே இருக்காரு. நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த ஒளி கரங்கள் ரொம்ப சாஃப்டா என்னுடைய கரங்களை பற்றி என்னை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப பாபா சொல்றாரு, இது அழிவற்றது. என்னுடைய கரங்கள், என்னுடைய துணை எப்போதும் உங்க கூட இருக்கு. அப்ப 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேலும் கீழுமாக நம்முடைய மனநிலை மேலும் கீழுமாக ஆகிவிடக் கூடாது. 2வது விஷயம், அவகுணங்களை பார்க்க கூடாது. இது 2யுமே பாபாவுக்கு தானமா குடுத்துடணும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப சபி பச்சே ஏ தான் தே, எல்லா குழந்தைங்களும் இத தானமா குடுத்துடுங்க அப்படிங்கிறாரு இல்லையா. மனசால சங்கல்பம் வைக்கணும், பாபா என்னுடைய மனநிலையை அப் அண்ட் டவுன் மேலும் கீழுமாக நான் ஆக்கி கொள்ள மாட்டேன். 2வது விஷயம், ஒரு பொழுதும் யாருடைய அவகுணத்தையும் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அந்த விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். இந்த 2 விஷயத்த நீங்க மனசால திடமான உறுதி எடுத்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. தானம் கொடுத்த பொருளை திரும்ப வாங்கவே கூடாது. ஒருவேளை மாயை வாங்க முயற்சி செஞ்சா கூட நீங்க உங்க மேல கவனம் வச்சுட்டே இருங்க, தேர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. பாஸ் ஆகிறதுக்கான சாதனம் என்ன? சுயத்தின் மீது கவனம் வைத்தல் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே கவனத்துல இருக்கணும். பாபா அதாவது விடை பெறுவதற்கு முன்னால் ஜனவரி 18 அன்னைக்கு பாபா விடை பெறுவதற்கு முன்னால் தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் பாபா கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு விஷயத்த பத்தி பாபா கவனம் செலுத்தினாரு. காட்சிகள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வைக்க கூடாது. ஏன்னா காட்சிகள் பார்ப்பது நேரத்தை வீணடிப்பது. அதனால அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வைக்காதீங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இவங்க டிரான்ஸ் மெசஞ்சர், இவங்க பாபா கிட்ட இருந்து மெசேஜ் எடுத்துட்டு வராங்க, அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தாதி மற்றும் தீதி யாரை அந்த ஒரு செய்தி வத்தனத்தின் செய்தியை எடுத்து வருவதற்காக நியமிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் டிரான்ஸ் மெசஞ்சரா இருக்க முடியுமே ஒழிய, தானாகவே ஒவ்வொருத்தரா நான் அதை பார்த்தேன், நான் இதை பார்த்தேன், நான் வந்து இங்க போனேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு பாபா அடுத்த விஷயத்த தெளிவுபடுத்துறாரு பாருங்க. உம் அப்ப பாருங்க, இந்த ஒரு பார்ட்டுக்காக யாரை நிமித்தமாக வச்சிருக்காங்களோ அவர்கள் மூலமாக தான் ரகசியங்களை பாபா தெளிவுபடுத்துவார் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அந்த கடைசி முரளியில பாபா இந்த கட்டளை கூட கொடுத்தாரு. ஈவன் நேற்று நீங்க சாக்கார முரளி, குருவார் முரளி கேட்டு அதுல கூட பாபா சொல்லியிருப்பாரு, போக வைக்க போறீங்கன்னா போகு மட்டும் வச்சுட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கும் பாபா அதை வந்து திரும்ப நினைவூட்டுறாரு. நீங்க போக் வைக்க போறீங்க, பாபாவுக்கு பிரசாதம் படைக்கிறீங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க. அந்த சமயம் நான் வைகுண்டத்துக்கு போறேன், காட்சி பாக்குறேன், அதை பாக்குறேன்னு நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து சுத்தி வரதெல்லாம் அழகானது கிடையாது. இப்ப கவனம் நிரந்தர நினைவு யாத்திரையின் மீது வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அத நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பாருங்க, பிரம்மா பாபா மேல உங்க எல்லாருக்குமே அன்பு இருக்கு இல்லையா. அப்போ அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டா அன்பு இருக்குன்னு அர்த்தமான்னு பாபா கேக்குறாரு. எனக்கு உங்க மேல ரொம்ப அன்பு, அதனால நான் அவங்களோட இழப்புக்காக உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கேன் அப்படி கிடையாது. பாபா எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா,
பிரம்மா பாபாவுக்கு எதன் மீது அன்பு இருந்ததோ அதன் மீது நமக்கு அன்பு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பிரம்மா பாபாவின் அன்பு எதன் மேல இருந்தது? சேவையின் மீது இருந்தது இல்லையா? அப்ப பாருங்க, கடைசி வரைக்கும் கூட பாபா சேவைக்கான ப்ரூஃப், நிரூபணம் கொடுத்துட்டே இருந்தாரு. அப்ப जाता है सर्विस से प्यार பியார். அப்ப நம்ம எல்லாருமே கேட்டா யாருக்கெல்லாம் பிரம்மா பாபாவை பிடிக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் பிடிக்கும்னு இங்க இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கிட்ட கேட்டாலும் நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு தான் பாபாவை பிடிக்கும், 100% எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? பாபா சொல்றாரு, அப்ப அன்பின் அடையாளம் என்ன, அன்போட ப்ரூஃப் என்ன அப்படின்னா சேவையின் மீது அன்பு. பிரம்மா பாபாவுக்கு சேவையின் மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சோ அவ்வளவு அன்பு எனக்கு இருக்கா? பாபா என்னெல்லாம் கட்டளைகள் சொன்னாரோ உடனே பிரம்மா பாபா ஜி பாபான்னு சொன்னாரு. எத பத்தியும் அவர் யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி பாபாவின் கட்டளைகள் மீது எனக்கு அன்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? बाकी कोई भी ऐसा न समझे कि न मालूम बिना हम बच्चों से छुट्टी छुट्टी के साकार பாபா கோ வத்தன் மே क्यों बुलाया, இந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. எங்க கிட்ட சொல்லாம ஏன் நீங்க சாக்கார பாபாவை கூப்பிட்டுட்டீங்க? அப்ப பாபா கேக்குறாரு, இப்ப பிரம்மா பாபா சரீரம் விட்டுருவாரு, விட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்னு பாபா கேக்குறாரு. சரி குழந்தை, இன்னைக்கு நான் சரீரம் விட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே பாபான்னு நீங்க யாராவது பெர்மிஷன் கொடுப்பீங்களா? அப்போ டிராமால இதற்கு முன்னால் வரைக்கும் யாரெல்லாம் சரீரம் விட்டார்களோ அவர்கள் விடை பெறாமல் தான் சரீரம் விட்டிருக்காங்க. அப்ப டிராமாவின் வழக்கம் இது. அதனால புரிஞ்சுக்கோங்க, பிராமண குலத்தில் நாடகத்தின் வழக்கம் என்ன அப்படின்னா விடை பெறாமல் சரீரம் விடுவது. இன்னைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. ஆனா அவங்க போறதுக்காக, தன்னோட இறுதி பயணத்துக்காக அவங்க தன்னை தயார்படுத்திட்டே இருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து போயிடுறாங்க. அப்போ டிராமால இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், आप सभी का बहुत प्यार साकार के साथ, உங்க எல்லாருக்குமே சாக்கார பாபா கிட்ட ரொம்ப அன்பு இருந்துச்சு இல்லையா? அப்ப பாருங்க, அன்பு இருந்தது. அதனாலதான் இந்த நேரத்துல கூட எல்லாரும் இந்த சபையில இணைந்திருக்கீங்க. அப்ப இந்த சபையில பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா பாபா எந்த காரணத்தை வந்து ஹைலைட் பண்றாருன்னா, பாபாவின் மீதான அன்புதான் உங்களை இந்த சபையில இணைக்க வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அன்பு இல்லைன்னா நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. அப்ப பாருங்க, साकार में फॉलो करने के लिए इनका ही तन था तो प्यार क्यों नहीं होगा? அப்ப நாம இந்த பிராமண வாழ்க்கையில ஒருத்தரை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்தவர் இந்த பிரம்மா பாபா தான். அப்ப அவர் மேல அன்பு இல்லைன்னு நம்ம யாருமே வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் பாபா மற்றும் குழந்தைகளின் அடையாளம். அவ்வளோ அளவற்ற அன்பு இருக்கு. அப்ப சாக்கார வத்தனத்துல பிரம்மா பாபா இத பார்த்து புன்னகைச்சுட்டே இருக்காரு இல்லையா? அப்ப குழந்தைகளின் அன்பு, குழந்தைகளுக்கு பாபா மேல அவ்வளோ அன்பு இருக்குன்னா பாபாவுக்கும் குழந்தைங்க மேல எல்லையற்ற அன்பு வந்து இருக்கு இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ பாபாவிற்கு தெரியும் இந்த நாடகத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ நன்மைக்காக தான் நடந்துட்டு இருக்கு. எதை பார்த்தும் நீங்க டிஸ்டர்ப் ஆக கூடாது. திரும்ப திரும்ப பாபா புரிய வைக்கிறது, நாடகத்தில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்காக. எதை பார்த்தும் நீங்க தொந்தரவு அடையாதீங்க, மன சஞ்சலப்படாதீங்க. वो तो संपूर्ण अचल अडोल स्थिरता और हेबी, பிரம்மா பாபா எப்படி இருக்காரு? முழுமையாக அசையாதவராக, நிலையானவராக அவர் வந்து இருக்காரு, எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கார். சோ குழந்தைகளும் அப்படிதான் இருக்கணும். அப்போ குழந்தைகள் மீது பாபாவுக்கு நாம பாபா மேல வச்சிருக்கிறத விட 1000 மடங்கு அன்பு வந்து இருக்கு.
அப்போ அந்த அன்பிற்கான நிரூபணத்தை பாபா வந்து பாபாவுக்கு நாம கொடுக்கணும். ஏபி எக் சிப்னே கா கேல் ஹை. பாபா சொல்றாரு, இது வந்து ஒளிந்து பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா? திடீர்னு மறைஞ்சுப்பாங்க, அவங்கள தேடி எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால நல்ல முறையில ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். குழப்பங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இது ஏன் பாபா, அது ஏன் பாபா, ஏன் பாபா போயிட்டீங்கன்னு உட்கார்ந்து குழப்பமான விஷயங்களை சிந்தனை பண்ணாதீங்க. ஜோ சக்திலி, பாபா கிட்ட இருந்து என்னெல்லாம் சக்தியை அடைந்தீர்களோ அதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாய்மார்களும் சக்தியின் அவதாரங்கள் இல்லையா? குழந்தைகள் தான் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அச்சா, ஓம் சாந்தி. சோ 1969 9 21st ஜானோட முரளி இது. சோ இந்த முரளியில பாபா நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு. எப்படி படிப்பு இருக்கும், எப்படி வந்து பாபாவின் காரியம் நடக்கும், யஜ்யத்தின் காரியங்கள் எப்படி நடக்கும், குழந்தைகள் எந்த 2 விஷயங்களை தானமாக கொடுக்கணும், குழந்தைகள் முயற்சியில எப்படி கவனம் வைக்கணும், எந்த மாதிரியான டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும் அப்படின்னு ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஸ்கொயர் மீல் மாதிரி, ஒரு சரிவிகித உணவு மாதிரி பாபா வந்து ஒரு ஹோல்சம் மீல் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு இல்லையா? இதுக்கும் மேல இன்னொரு விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்ப இதோட ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஆழமா சிந்தனை பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கருத்துக்களை கலெக்ட் பண்ணி எழுதி வைங்க. இப்ப நம்ம தியானம் பண்ணலாமா? நல்லா ரிலாக்ஸ்டா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். நம்ம கேட்ட முரளிய பேஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நாம மெடிடேட் பண்ணலாம். நாம என்ன கேள்விகளை நினைத்தாலும் பாபா அதுக்கான பதில கொடுத்துடுவார் இல்லையா? ஆழ்ந்த சுவாசம். பாபாவுடைய அன்பு எவ்வளவு சிறப்பானது. மனக்கண்கள்ல நான் நினைச்சு பாக்குறேன். நான் பாபாட்ட சொல்றேன், பாபா, நான் தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு. பாபா சொல்றார், குழந்தாய், உன்னுடைய அன்பை விட பல மடங்கு அன்பு உண்மையில நான் வச்சிருக்கேன். தந்தை என் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பை நான் உணர்ந்து பார்க்கிறேன். என்னுடைய அப்பா தேகமே இல்லை என்றாலும் எதற்காகவும் மறுப்பு தெரிவிக்காமல் இன்று வரை எனக்காக ஆன்மீக பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆழ்ந்து உணர்ந்து பார்க்கிறேன். தந்தையின் ஆன்மீக வளர்ப்பு காலை கண் விழித்ததிலிருந்து இரவு ஓய்வெடுப்பது வரை பாபாவின் கரம், பாபாவின் துணை என்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதாவின் வரங்களின் கரங்கள் என் தலை மீது இருப்பதை நான் உணர்கிறேன். நான் குழப்பத்தில் இருக்கும் பொழுது, நான் கேள்விகளில் மூழ்கி விடும் பொழுது, நான் வருத்தப்படும் பொழுது, எல்லா நேரத்திலும் எப்போதும் அவர் என்னோடு துணையாக உள்ளார். குழந்தாய்,
ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருக்கிறேன். என் கண்ணிமைகளுக்குள் மணியாக உன்னை பாதுகாக்கிறேன். பாபாவின் வார்த்தைகள் மிக ஆழமாக எனக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆழ்ந்த அன்பை எனக்குள் உணர்கின்றேன். இந்த தருணத்தில் பாபாவிடம் உறுதியளிக்கின்றேன். பாபா, எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும், மாயையின் எப்படிப்பட்ட பரீட்சை தாள்கள் திடீரென்று வந்தாலும் நான் குழப்பமடைய மாட்டேன். பிறருடைய அவகுணங்களை பார்க்கவோ கூறவோ மனதில் வைத்துக் கொள்ளவோ மாட்டேன். என் ஆழ் மனதிலிருந்து இந்த உறுதியை நான் எடுத்துக் கொள்கின்றேன். ஒரு பொழுதும் என்னுடைய மனநிலையை மேலும் கீழுமாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன். இந்த தருணத்தில் ஏதாவது கேள்விகள் என்னுடைய மனதில் இருக்கு? ஏதாவது குழப்பங்களின் சுமைகள் என்னுடைய மனதில் இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தால் கடலாகிய தந்தையிடம் நான் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். பாபா அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார். அதற்கு பதிலாக என்னை அவரது எல்லையற்ற அன்பால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அழிவற்ற தந்தையின் அன்பில் நான் இரண்டர கலந்து விடுகிறேன். அவர் மீதான என்னுடைய அன்பு என்னை அவருக்கு சமமாக ஆக்கிவிடுகிறது. என்னுடைய மனக்கண்கள்ல நான் பாக்குறேன், பாப் தாதாவிற்கு சமமாக மாறுவதற்கு எனக்குள் எவ்வளவு இடைவெளி உள்ளது. கண்டிப்பாக என்னுடைய முயற்சியால் அந்த இடைவெளியை நிரப்பி விடுவேன். பாபா, நான் உங்களுக்கு சமமாக ஆகியே தீருவேன். தந்தையோடு இணைந்து பரமாத்ம அன்பின் ஒளிக்கதிர்களை
அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் பரமாத்ம அன்பில் மூழ்கியுள்ள அவரது அன்பில் இரண்டர கலந்துள்ள அன்பின் ஒளி புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் நான். என்னிடமிருந்த அன்பின் ஒளி என்னை சுற்றிலும் பரவிக்கொண்டே இருக்கிறது. அதே உணர்வில் நான் நிலைத்துள்ளேன். ஓம் சாந்தி. மிக்க நன்றி. இந்த முரளி உங்களுக்கு ரொம்பவுமே பலனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? டைம் இல்ல சிஸ்டர், முடிப்போம், கிளாஸ் இருக்கு. முடிந்தது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. இந்த முரளியின் முக்கியமான கருத்துக்களை பயிற்சி செய்யுங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர்.